Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிட்டு நம் தேவைகள் ஒவ்வொன்றும் அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் நமக்காக நாம் ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தும் அவரை நாம் கூப்பிடுவோம். இன்றைய நாளில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் அப்பொழுது நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் படித்து பாருங்கள். ஜெபம் என்பது எழுப்புதலுக்கான தீப்பொறி. ஜெபம் என்பது எழுப்புதலுக்கான தீப்பொறி. தேவன் தம்முடைய ஜனங்களின் தாழ்மையான ஒரு மனமுள்ள ஜெபங்களுக்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் உள்ள ஜெபங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனத்தாழ்மையும் மன திரும்புதலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகின்றன. பெருமையும் மனமேட்டிமையும் எழுப்புதலை தடுத்து நிறுத்துகின்றன. நொறுங்குண்ட இறுதியும் எழுப்புதலுக்கான வாசலை திறக்கிறது. ஜெபியுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, உடைந்த உள்ளத்துடனும் மனத்தாழ்மையுடனும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் கண்ணீர் பரலோகத்தை அடைந்து எங்கள் மத்தியில் எழுப்புதலை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் துதித்து மகிழ்ச்சியோடு பாடுவோமாக.
பரப்புவதற்கான பணியை முன்னெடுத்து செல்லுதல். 3 நாளைகளுக்கு பின்பு பவுல் யூதரின் பிரதானமானவர்களை வரவழைத்தாராம். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவர் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் முறைகளுக்கும் விரோதமான தொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமன் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். தேவனுடைய வாக்குறுதியின்படி அப்போஸ்தலனான பவுலடிகளால் ரோமாபுரியை வந்தடைந்தான். அங்கு அவனை 100க்கு அதிபதி சேனாதிபதியிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். தன்னை பட்சமாய் நடத்திய யூலியனிடத்தில் பிரியா விடை பெற்றுக் கொள்வது பவுலுக்கு சற்று துக்கமாய் இருந்திருக்க கூடும். ஏனென்றால் ரோமாபுரியிலும் பவுல் பட்சமாய் நடத்தப்பட்டார். ஏனெனில் பவுலை பற்றி சேனாதிபதி பெஸ்து கொடுத்திருந்த கடிதமும் 100க்கு அதிபதி யூலியனுடைய நற்சாட்சியும் மற்றவர்களுக்கு பவுலின் மேல் கனத்தையும் மரியாதையும் உண்டாயிருக்கும். ரோம போர் சேவர்கள் பவுலின் மிகவும் கரிசனையோடு தனி வீட்டில் தங்க வைத்து பாதுகாப்பளித்து பராமரித்தார்களாம். இந்த வசனம் பவுலின் ரோமாபுரி ஊழியத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. ரோமாபுரிக்கு வந்து 3ஆம் நாளைக்கு பின்பு
முக்கியமானவர்களை தாம் தங்கியிருந்த வீட்டிற்கு வரவழைத்து அவர்களிடம் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாராம். மற்ற நகரங்களிலும் தாம் செய்து வந்தது போலவே எங்கும் முதலாகவும் யூதர்களையே தேடி வரவழைத்து சாட்சி பகிர்ந்தார்கள். அவர்களது ஜெப ஆலயத்திற்கு செல்லும் சுதந்திரம் அவனுக்கு இல்லை. ஆனால் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து பேசும் சுதந்திரம் அவனுக்கு இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டான் பவுல். அவனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினான். 3 நாளைக்குள் யூத சமூகத்தின் முன்னணி தலைவர்களை முன்கூட்டியே ஒன்று சேர்த்தான். பவுல் அவர்களை சகோதரரே என்று அழைத்து தாம் பகிர்ந்து கொண்ட பாரம்பரியத்தை சுட்டிக்காட்டினான். வழக்கம் போலவே சகோதரரே என்றும் நம்முடைய ஜனங்கள் என்றும் நம்முடைய முன்னோர்கள் என்றும் அவர் கூறி தன்னை யூதர்களுடன் அடையாளப்படுத்திக் கொண்டார். தாம் எந்த விதத்திலும் யூதர்களுக்குள்ளோ அல்ல யூதர்களின் முறைகளுக்குள்ளோ எதிரானவன் அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். ரோமாபுரியில் உள்ள யூதர்களுக்கு எருசலேமில் உள்ள யூதர்கள் பவுலின் மேல் சாட்டின பொய் குற்றச்சாட்டுகளை பற்றிய விவரம் தெரியாமல் இருந்தது. ஒருவிதமாய் அறிந்திருந்தாலும் முழு விவரங்களும் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனபடியினால் பவுல் ரோம யூதர்களை வரவழைத்து தான் ஏன் இவ்விதமாய் குற்றம் சாட்டப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு வரப்பட்டிருந்த நோக்கத்தை அவர்களுக்கு விவரித்து கூறி தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. முதலாவது, தாம் எருசலேம் யூதர்களுக்கு எதிராக எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை ரோமாபுரி யூதர்களுக்கு உறுதிப்பட தெரிவித்தார். தாம் யூதர்களால் தவறாக நடத்தப்பட்டது பற்றிய விவரத்தை மென்மையாக்கினார். யூதர்களால் ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை எடுத்து கூறி தனது முறையை கேட்டவர்களின் பால் தான் கொண்டிருந்த நல்ல சிந்தனையை உறுதிப்படுத்தினார். தனது உரையை கேட்டவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டான் பவுல். பவுலின் மனமாற்றத்திற்கு பின்பு அவனது சொல்லும் செயலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தரின் சாட்சியாக என்றது. பவுல் சுவிசேஷத்தை பகிர ஒருபோதும் வெட்கப்படவில்லை. ரோமாபுரி கிறிஸ்தவர்களும் அதை குறித்து வெட்கப்படவில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது, யூதர்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. அப்போஸ்தலனார் பவுலடிகளார் 13ஆம் அதிகாரம் 46 வாசித்து பாருங்கள். ஏனெனில் அவர்களில் சிலரையாவது இயேசுவுக்கு ஆதாயப்படுத்தலாம் என்பதில் பவுல் அக்கறையும் நம்பிக்கையுள்ளவனமாய் இருந்தார். நற்செய்தியின் உண்மையை பகிர்ந்து கொள்வதும் மற்றவர்கள் மீது நம்பிக்கையை வளர்ப்பதும் அதன் மூலம் கிறிஸ்துவை பின்பற்ற அனைவரையும் ஊக்குவிப்பதும் நமது கடமையாகும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பயம், வெறுப்பு, கோபம், அலட்சியம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றார். சுவிசேஷத்தை பரப்புவதில் நாம் அனைவரும் நேரடியாக ஈடுபட வேண்டும். நமது ஜீவியத்தில் இது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து நம்மால் முடிவது பிறருக்கு அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போது அவருடைய வார்த்தை ஒரு வார்த்தையாவது பிறருடைய மனிதர்களுக்கு நீங்கள் அவருடைய வார்த்தையை எடுத்துக் கூறுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் என்று நீங்களே சிந்தித்து செயல்பட்டு இனிவரும் நாட்களில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கையெழுத்தவோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின்பு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே ஒருவர் தீர்ப்பின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைக்கு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டுடைய போஜனத்தில் ஒரு திருவுடலின் ரத்தத்தை உட்கொள்ளும் வாக்கியவான்களாக நாம் பெறப்படுகின்றோம். பிரியாக நாம் ஒருவனுக்கு அவருடைய தன்மையை பங்கு கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் உயர்த்தி பாடலை பாடி துதிப்போமாக. Thank you.
அன்பின் பிதாவே, எங்கள் ரட்சிப்பில் உமது மிகுந்த அன்பையும் உமது சுவிசேஷத்தின் நற்செய்தியையும் நாங்கள் பெறுகிறோம் என்பதற்காக எங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜாதிகளையும் சீசராக்குவதில் நாங்கள் காரணமாக இருப்பதற்காக எங்கள் இருதயங்களில் பெரிய ஆணையின் வார்த்தைகளால் எரியட்டும். எங்கள் வாழ்க்கை சந்திக்கும் அனைத்து பகுதிகளிலும் நீர் கதவுகளை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நடத்த உரையாடல்களுக்கு நீர் வழிவகுப்பீராக. எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பவுலுக்கு நீர் செய்தது போல் மூடிய கதவுகளை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, எங்கள் இரட்சகரின் மகத்துவத்துக்கும் மகிமைக்கும் நன்மைக்கும் சாட்சி கொடுக்கும் வாய்ப்புகளுக்கு நாங்கள் விழிப்போடு இருக்கட்டும். இந்த கதவுகள் வழியாக நடந்து கிறிஸ்துவின் மீட்பின் நம்பிக்கையும் நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தையும் உமது நாமத்தின் மகிமைக்காகவும் எங்கள் நன்மைக்காகவும் அறிவித்து எங்களுக்கு தைரியத்தை தாரும். உறுதியுடன் தொடர எங்களுக்கு உதவும். இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவர் என்று உலகிற்கு அறிவிக்க சமயம் கிடைத்தாலும் சமயம் இல்லாவிட்டாலும் ஆயத்தப்பட நன்றி செலுத்துவதோடு ஜெபத்தில் விழித்திருக்க உதவும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.